கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரெட் பை த வேர்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டுமாய் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய தியானத்திலே தொடர்ந்து நம் வாயின் வார்த்தைகளினாலே துக்கப்படும் ஆவியானவர் என்கின்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 19:14 சங்கீதக்காரன் இவ்வாறாக சொல்கிறான்: என் கன்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. துக்கப்படுத்தாமல் தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். என் வாயின் வார்த்தைகள். அநேக நேரத்தில் நம்ம அவங்க அப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவர்களை நியாயம் தீர்க்க கொஞ்சம் தன்மையாக பொறுமையாக பேசலாமே அப்படின்னு சொல்லி நினைப்போம். அது தேவன் செய்ய வேண்டியது. அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது, நம்ம வாயின் வார்த்தைகள் குறித்து நாம் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்மை நியாயம் தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு எல்லாற்றுக்கும் மேலாக நம் வாயின் வார்த்தைகள் நம்மை உருவாக்குகிறதும் நம்மை அழிக்கிறதுமாக இருக்கிறது. மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே இயேசு தாமே சொன்ன சில வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். 37ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷங்களிலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். இந்த வார்த்தைகளெல்லாம் சொன்னது யாரு? இயேசு. இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை. இதை நம்ம கவனமாக நம்ம எடுக்கணும். நம்ம இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். உள்ளுக்குள்ள என்ன, நம்ம இருதயத்துக்குள்ள என்ன போதோ அதுதான் வெளியில வரும். நம்ம பார்க்கிறவைகள், நாம் கேட்கிறவைகள் மிக மிக முக்கியமானவைகள். அப்போ நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னா, 35ஆம் வசனம் சொல்ற மாதிரி, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நம்ம பார்த்து வாசித்து வாழ்க்கையில புரிந்து கொண்டு தேவனை அறிந்து கொண்டு இப்படிப்பட்ட எண்ணங்கள், சிந்தனைகள், உணர்வுகள் நம்முடைய உள்ளத்துல நிறைந்திருந்தால் நம்மளுடைய வாய் அவைகளை குறித்து பேசும். அது எப்படின்னா, அது தேவனுக்கு பிரியமானதா இருக்கும், அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கும். மாறாக நம்ம பொல்லாதவைகளே பார்த்து தேவையில்லாததெல்லாம் பார்த்து வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம வீணானவைகளை, வேண்டாதவைகளை நாம் பேசுகிறவர்களாய் நாம் மாறுவோம். அதனால மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் அல்ல, மற்றவர்களும் கெட்டு போவார்கள், நாமும் கெட்டு போவோம். அதனாலதான் 36 ஆண்டவர் சொல்றாரு, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பின் நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகள், பேசும் திறன் ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஒரு அசெட், சொத்து. அது குறித்து நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். நம்ம பாட்டுக்கு வார்த்தை தானேன்னு சும்மா வீணா நம்ம அடிக்கடி சொல்லுவோம், சும்மா தான் சொன்னேன், நான் அப்படி நினைச்சிட்டு சொல்லலை, நான் இப்படி தான் யோசிச்சுட்டு சொன்னேன். இவைகள் எல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள். ஏனென்றால் நம்மளுடைய வார்த்தைகள் நம்மளை நியாயம் தீர்க்கிறதாக இருக்கிறது. 37ஆம் வசனத்துல, வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகள், என் வார்த்தைகளினாலே, உங்க வார்த்தைகளினாலே, நீங்க என் வார்த்தையினாலே நான் நீதிமானாகவோ துன்மார்க்கனாகவோ நான் தீர்க்கப்பட போகிறேன். ஆகவே இந்த வார்த்தைகளை சும்மா தான் பேசினோம். அதாவது நம்ம வார்த்தைகளை சொல்லிட்டோன்னா திருப்பி எடுக்க முடியாது. அதனால ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம்.
இங்க நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது. அவன் வாயின் பலனால் அவன் வயிறு நிரம்பும், அவன் உதடுகளின் விளைவினால் அவன் திருப்தி ஆவான். ஸோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய நேரத்தில் நம்ம திருப்தியே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம பேசுற வார்த்தைகள், நம்ம இருதயத்துல எது நிறைஞ்சிருக்குதோ அதை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப தேவையில்லாத வீணானவைகள் எல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம்னா அது நம்மளுடைய நிம்மதியை கூட கெடுத்து போட்டோம். திருப்தி இருக்காது, நிறைவு இருக்காது, குறைவுள்ளவர்களாய் நம்மை மாற்றி போடும். அதனாலதான் சங்கீதக்காரன் ஞானமாக தேவனிடத்துல ஒன்றை கேட்கிறான். சங்கீதம் 141:3 கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, என் வாய்க்கு நீங்க பூட்டு போட்டுருங்க. ஆண்டவரே, நான் தேவையில்லாம பேசிட்டு இருப்பேன். எப்ப தேவையோ அப்ப மட்டும் நான் பேசணும். எது தேவையோ அதை மட்டும் பேசணும். நல்லவைகளை மட்டும் பேசணும். ஆண்டவரே, நான் நீதிமானாக தீர்க்கப்படும்படி பேசணும். இதை தவிர வேற ஏதாவது வார்த்தைகள் என் வாயிலிருந்து வந்தா தயவு செய்து என் வாயை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு அர்ப்பணிக்கிறான் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஆண்டவர் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி சங்கீதம் 19:14 பார்த்த மாதிரி அவருக்கு பிரியமான வார்த்தைகளை நமக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரும்படி அவர் நமக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் அதற்காகத்தானே இருக்கிறார். என்ன பேசணும், எப்படி நான் பேச வேண்டும், எதற்காக பேச வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரேன்னு நம்ம பாடலை பாடுவோம். அந்த பாடல்ல வர மாதிரி வசனங்கள் சொல்கிற பிரகாரமாக நாம் இப்படியாக நாம் பேசுகிறவர்களா இருக்கணும். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் முன்பதாக வைத்து முடிவு செய்ய விரும்புகிறேன். கொலோசையர் 4:6 அவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம், உங்கள் வார்த்தைகள் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இருப்பதாக. சோ நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுறோம், யார்கிட்ட என்ன பேசுறோன்னே தெரியாது. சில சமயங்கள்ல சின்ன பிள்ளைங்கிட்ட பேசினாலும் அதிர்ந்து பேசுறவங்களா தான் இருக்கும். இல்ல தேவையில்லாத வார்த்தைகளை பேசும். எது தேவையோ அதை மட்டும் பேசும். அதுக்கு நமக்கு கிருபை வேண்டுமா? அது மட்டும் இல்ல, வேர்ட்ஸ் should be gracious and seasoned with salt ன்னு இங்கிலீஷ்ல வேதாகமத்துல பார்க்கிறோம். தமிழ்ல உப்பால் சாரமேற்றப்பட்டிருக்கணும். அந்த ருசியூட்டக்கூடிய விதத்துல அவங்க வாழ்க்கையில அது ஒரு நிறைவை கொண்டு வருகிற விதத்துல அது காணப்படணும். ஆகவே இந்த சங்கீதம் 141:3 சொல்ற மாதிரி ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளை காத்துக்கணும், வீணா நான் பேசாதபடிக்கு, தேவையில்லாத பேசி ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும்னு போட்டிருக்க ஆண்டவரே, என்னை நீர் காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அது நிமித்தமாக ஆவியானவர் நம்மிலே பிரியப்படுவார், நம்மை அவருக்கென்று ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசித்து வழி நடத்தி வருகிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலும் எங்கள் வார்த்தைகளை குறித்து எங்களோடு கூட நீர் பேசுவீங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படாதபடிக்கு, ஆண்டவரே, எங்களை அவர் ஆட்கொண்டு எங்களை புதிய மனுஷனாக மாற்றும்படிக்கு எங்கள் வாயின் வார்த்தைகள் தேவரீர் உமக்கு பிரியமானதாக இருக்கத்தக்கதாக எங்கள் உதடுகளை நீர் காத்தருளும். வீணான வார்த்தைகளுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். எங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலும் உப்பாலும் சாரமேற்றப்பட்டதாக, ஆண்டவரே, அநேகருக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாக, நாங்கள் நீதிமான் என்று நியாயம் தீர்க்கப்படும்படி காண ஏதுவான ஒரு வார்த்தைகளாக இருக்க நீர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கின்றோம். எங்களை முற்றுமுடிய அன்பின் கரங்களிலே விட்டு தருகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கர்த்தருடைய வார்த்தை தொடர்ந்து நம்மளை தேற்றட்டும், உருவாக்கட்டும்.